சார் கேட்க சொன்ன கொஸ்டின்ஸ் தான் சார் கேட்டுட்டு இருக்கோம். முடிச்சுட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த கதையை வந்துட்டு நீங்கள் நிச்சயமா அப்போ தான் நல்லா இருக்கும் சார். அவங்க சந்தேகத்தை அவங்க கேட்டு போட்டோம் சார். இல்லை ஏன் முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லுவேன். சரி, ஓகே, ஐ ஸ்டாப் தேர். சரி, கடைசியாக இதோட கேட்டு முடிச்சுட்டோம்ப்பா. ஒரு கேள்வி வந்துருச்சு. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சேதுண்ணாவோட 50th ஃபில்ம், அதில் நானும் ஒரு பாகம் ஆகிறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்துக்கிட்டு சுதன் சாரும் நிதிலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும்போது என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை, எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு பேர் வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது. அண்ட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. தேர் சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கும் அந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமா இதே அழகு, இதே தேஜஸ், இதே பியூட்டி மெயின்டைன் பண்றீங்க. ஹவ் ஆர் யூ சோ பிரிட்டி அண்ட் வெரி சார்மிங்? அழகின் ரகசியம். நான் சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு 16 வயசு. ஓ மை காட். ஸோ இப்போவும் நான் யங்காக இருக்கிறதுனால மேபி யங்காக தெரியுறேன். பட் அதை தாண்டி ஐ திங்க் கொஞ்சம் மெனக்கடணும். ஆஃப்கோர்ஸ் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மெனக்கடணும். அது ஒன்று. அண்ட் ஜெனுவினாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன். இங்கே எங்கேயாவது வுட் இருக்குன்னா யாராவது கொஞ்சம் கொட்டுங்களேன், டச் வுட் பண்ணுங்களேன். அந்த உள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து மூஞ்சியில் தெரியுது, அவ்வளோதான். லவ்லி. இதே மாதிரி சந்தோஷமாக நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for welcoming me back. Very good evening to all of you, and thank you for assembling here. I'm really proud to be a part of this film, making a very, very strong statement comeback, I would say, in Tamil cinema after my last very small appearance in Enemy, I would say. For that, I need to thank the production house with whom I've associated before, Passion Studios, Sudhan Sundaram. What should I say about Maharaja? Maharaja, besides it being Sethu sirs, whom I have immense respect for as an actor, as a human being, besides that being this being his 50th film, I'm sure this is going to be a film that is going to give you an experience of a century, that is going to last a lifetime. ஏன்னா மகாராஜா மூவி வந்து சும்மா ஒரு மூவி மட்டும் இல்லை. நான் இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தோணிச்சு. நாட் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கழிச்ச ஒரு மூவி மட்டும் இல்லாமல் உங்களோட எமோஷ்னல் இம்பேலன்ஸ், உங்களோட எமோஷ்னல் பேலன்ஸே அன்ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு உங்களால் உள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்குது அதிலெல்லாம் நிறைய உங்களுக்கே ஒரு ஆன்சர் தெரியணும். ஐ ஹாவ் டு கொஸ்டின் மை செல்ஃப் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்குன்னா என்கிட்ட கேட்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு யூல் ஃபீல் லைக் கைண்ட் ஆஃப் கோயிங் இன் டு யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு இட் லீவ்ஸ் யூ வித் தட் சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வில் மேக் யூ வாண்ட் டு கம் பேக் அண்ட் வாட்ச் மகாராஜா ஒன்ஸ் அகேன் இஸ் மை ஃபீலிங். அண்ட் திஸ் மூவி இஸ் டெஃபினெட்லி அ கல்மினேஷன் ஆஃப் amazing talent, technicians, effort, a very good script, stellar performances,
I mean, what more can I ask by coming on board a film like this? I just feel extremely grateful. That is exactly what I feel right now. ரொம்ப ஒரு gratitude இருக்கிற ஒரு மூமெண்ட் தான் இது. June 14th இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் தியேட்டரில். இது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு மெமரியாக இருக்கும். நான் இது வரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் சேது சார் மாதிரி இருக்க ஒரு ஆக்டர் நான் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் டெஃபினெட்லி ஹீ இஸ் சம்மன் ஹூ இஸ் a class apart. The way he thinks, his philosophical mind, and therefore how he approaches every character that he chooses to do. I think this character is going to be a huge milestone in his career, and I hope he goes a very, very long way. I wish sir also all the best in this on this momentous occasion. எனக்கு தெரியும் மகாராஜா கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு. So I already would like to congratulate my entire team. I'm very, very proud and honored to be a part of this film. Nithilan sir, you do have some magic in the way you narrate a story. நான் சரோட குரங்கு பொம்மையை நான் பார்க்கல, ஆனஸ்டாக சொல்கிறேன். ஐம் சாரி அபவுட் தட். எனக்கு ஆக்சஸ் கிடைக்கல அந்த மூவிக்கு. ஆனால் சரோட ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே ஸ்பெல் பவுண்ட் ஆகிட்டேன். அந்த மூவியிலும் வந்து ஒரு நெரேட்டிவ் இருக்குது which will keep you hooked to each and every shot, each and every nuances that takes you to a surprising climax. To be honest, இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஆனால் போக போக நாளில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஸ்டோரின்னு. ஆனால் கடைசியில் ஸ்டோரி தெரிஞ்சும் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு வந்து எதுவெல்லாம் ரொம்ப உள்ள வந்து ஐ கன்சிடர் மை செல்ஃப் as a very bold, strong, இந்த மாதிரியெல்லாம் synonyms are there which is used when they talk about me. பட் எனக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லாஸ்டிங் ஒரு எஃபெக்ட் உங்களை எல்லாம் மேலே இருக்கும் நான் நம்புகிறேன். The cast of this movie is phenomenal. Everyone is so aptly cast for their parts. சேது சார் தவிர அனுராக் கஷ்யப் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங், ப்ராப்ளி ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் இன் தமிழ் சினிமா. அண்ட் these two amazing people itself coming together, then Abhirami, whom I've always admired and adored, the girl who's acted Sachna, நிறைய பேர், நட்டி சார், so many we know a lot of people who have acted in this film. They've all done their parts, everybody including my character. இந்த படத்தோட மெயின் ஸ்பைனை ஸ்ட்ராங் ஆக்கிற கேரக்டர்ஸ் தான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து பாருங்கள். June 14th சப்போர்ட் பண்ணுங்கள். Of course there are a lot of fans for even Philomen, who is our editor. Very lucky to be part of such a well packaged movie. I couldn't have asked for anything better, and thank you so much for welcoming back into Tamil cinema. நன்றி. Thank you so much ma'am. So எத்தனை ஹீரோ? எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முக்கியமாக என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். எல்லாருமே எஃபர்ட் இது வரைக்கும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தகுமார், அஜய், ஃபைசல் கான், அசோக், மணி, பிரபு, கிருஷ்ணா, இன்னும் நிறைய பேர், புஷ்பா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள், நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியல. என்னோட சினிமாட்டோகிராஃபி டிகேபி தினேஷ்குமார் புருஷோத்தமன். நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும். அவர் அண்ட் அஜனீஷ் லோக்நாத், காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் தான் குரங்கு பொம்மைக்கும் பண்ணார். அவர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டு பிலோமின்ராஜ். குரங்கு பொம்மையோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட், கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பேண்டடாக ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு கடைசி டைமில் சப்போர்ட் இல்லாமல். பிலோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை கடைசி டைமில் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாரு. அந்த நன்றி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டருக்கு சில தீனி போடும், சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கு தீனி போடும், அந்த ஆக்டருக்கு எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி பிலோவுக்கு அவரோட எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த கண்டென்ட்டில் அவருக்கு ஒர்க் இருக்குது. அண்ட்
என்னோட செல்வகுமார் சார், ஆர்ட் டைரக்டர். அவர் ரொம்ப மெச்சூர்டான, ரொம்ப சென்சிபிளான, இயற்கை இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு. அவர் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் குமார் சார், அவர் சுதன் சார்கிட்ட கேட்க முடியாத விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். என்னோட ஒரு லைஃப் சார்ந்த கைடு, சப்போர்ட்டு, சில விஷயம் திட்டுவார், ஏன்னா தம்பி பண்ணுறேன் அப்படிம்பாரு. அவருக்கு இங்கே ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ, என்னோட நன்றிகள். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏதோ உளறன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் சுதன் சார், அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சாஃப்டாக இருப்பார், திடீர்னு லவ்வாக பேசுவார். எந்த சமயத்தில் என்னன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. அவர்கிட்ட அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல. அதுக்கு என்ன பண்ணல, அவருக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ண தெரியாது. எப்படி அட்டன் பண்ணன்னு தெரியாது. எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு, சரி ஓகே இவருக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியல போல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனேன், சொல்லித்தரலாம் அப்படின்னு. பார்த்தா ஒரு கியூ நின்றுட்டுருக்கு அவருக்கு சொல்லி தரத்துக்காக. முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன், முன்னாடி லைனில் முன்னாடி அவர் இருக்கார். இப்போ என்னங்கண்ணா, இல்லை சொல்லுங்கள் சார், ஃபோன் அவருக்கு அட்டன் பண்ண தெரியல, சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி, சாரி சார், சும்மா ஜாலிங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி டீம் அமைறது கஷ்டம். அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஒரு கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த கண்டென்ட் ஹோப் நம்பிட்டாருன்னா அவருக்கு வந்து செலவு பண்ணுறது, இது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு எனக்கு தெரியாது. அவ்வளோ எனக்கு சப்போஸ் 1 day 2 day ரொம்ப எக்ஸைட்ஸ் இந்த ஷெட்யூலில் கொஞ்சம்னா அவர் யோசிச்சு சரி அப்படிம்பாரு. இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெகதீஷ், சுதன் சார் ஜெகதீஷ் 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து முன்னாடி நான் விஸ்காம் படிக்கும்போது தலைவன் வந்து சினிமாவுக்கு வந்துட்டாப்புல. எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி. அவர் மூலிமா அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் காசு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சைனா டிவி வினோத் அண்ணன் பாருங்கள், சைனா டிவி வினோத் தான் வருது. அவர் வந்து வினோத் சாகர்லாம் தெரியாது, இந்த வரைக்கும் மொபைலில் சைனா டிவி வினோத் தான். ஏன்னா அவர் ராம் அண்ணனோட சைனா டிவின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் நடித்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம். ராமோட எல்லா ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அப்போ பழக்கம், ஏதாவது காசு பண்ண தோணுச்சு, இது கரெக்டாக அமைஞ்சது. அவரோட ஒர்க் நல்லாயிருக்கு. இந்த அபிராமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயங்கர சென்சிபிளான ஆட்கள். இந்த கொஸ்டின் ஏன் எதுக்கு அப்படியா, அதாவது நம்ம சொல்லிக் கொடுக்குது, நம்ம இது இந்த விஷயம் தான் மேம் அப்படின்னா அவர் சொல்லும் போது இல்லை நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு சொல்லுங்கள், என்ன பண்ண மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறது, ப்ராம்ப்ட்னா அந்த கற்றுங்க ஒன்று எதுவும் சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அவங்க என்ன வேணுன்றதில் அவங்க கிளியராக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல கேரக்டர், செம்மையான கேரக்டர் அப்படி. அண்ட் மம்தா மோகன்தாஸ் மேம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை பற்றி எதிர்பார்த்து வர இங்கே பயங்கர ஸ்வீட்டாக இருக்கீங்க, பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் தலைவன், ஆமாம் பாய்ஸ் மனைவின அவர் சொல்லுவார், அதை செந்தில்கிட்ட சொல்லுவார், நல்லா திண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ, அந்த இன்னசென்ட்டு, அப்புறம் அந்த ஆட்டிடியூடு, இந்த ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார், அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்கும். சேதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அந்த ஆட்டிடியூட் பற்றி. சேதன் அந்த வீடியோ பார்த்துட்டு, இது இவனை என்னன்னு உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு ஷூட் ஆகிற நான் பாடுறா அப்படின்னு சொல்லி அமிச்சார். அப்புறம் காசு பண்ணிக்கிட்டேன். அதில் சேதன்னு சொன்னார். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார். காசு பண்ணுறது சேதனுக்கு தெரியாது. இவர் ஓகே ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன், சிங்கம் புலை, தாஸ் அண்ணன், நட்டி சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப், அவர் என்னோடய ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது.
நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு எந்த மாதிரி தோணுச்சு பிகினிங்கில் போக போக அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயங்கர பாராட்டிகிட்டே இருந்தார். அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அவர் ரெஃபர் பண்ணார். லாஸ் ஏஞ்சல்ஸ், புசான், ஆம்ஸ்டர்டாம் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது. அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட். ஐ லவ் ஹிம். ரொம்ப பிடிச்சா கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஃபைனலி என்ன சேதண்ணன் வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. அவர் 50 படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன். நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவங்களோட உயர்ந்த தன்மை, மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனோட மொமெண்ட்டு, அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை ஜெல்லாக்கி வைக்கிறது இருக்குல்ல, அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு இது கூட கேள்விப்பட்டிருக்கேன். பாலுமந்திர சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கப்பட்டு பேசிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக்கு வந்து கமல் சார் போட்டு வந்து பாலுமந்திர சார்ட்ட கொடுத்தாரான், நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமே அந்த மொமெண்ட்டுக்கு அந்த கில்ட் கிரியேட் பண்ணாமையோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காட்டிக்காமையோ அதை அந்த சேஃப் ஜோனில் கொண்டு போகிற அந்த பக்கம் இருக்குல்ல, அது சேதனகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. மற்ற மனசு புரிஞ்சுக்கு தானே ஃபஸ்ட்டு மனிதத்தன்மை. ஐ லவ் யூ ஸோ மச். ஃபைனலி மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். விஜய்ஸ் 50 அது ஒரு ஸ்பெஷல். அதை தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் யூனிக்னஸ், உங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு நானே பெருமை அடிக்கிறது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அழகான சார் கேட்க சொன்ன கொஸ்டின்ஸ் தான் சார் கேட்டுட்டு இருக்கோம். முடிச்சுட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த கதை வந்துட்டு நீங்கள் நிச்சயமா அப்போ தான் நல்லா இருக்கும் சார். அவங்க சந்தேகத்தை அவங்க கேட்டு போட்டோம் சார். இல்லை முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லுவேன். சரி, ஓகே, ஐ ஸ்டாப் தேர். சரி, கடைசியாக இதோட கேட்டு முடிச்சுட்டேன்ப்பா. ஒரு கேள்வி வந்துருச்சு. இல்லை, இந்த கதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்காக நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எழுதுன அப்படின்றப்போ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இதுதான் லைனாக இருக்கணும், இவருக்காக எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்து அதோட பாயிண்ட் என்னவா இருக்கும்? இல்லை, நான் இந்த கதை விஜய் சேதுபதி அண்ணா அவர் மைண்டில் வச்செல்லாம் எழுதலை. ஓகே, நான் ரேண்டமாக கதை எழுதுதான். ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும், இவங்க நடிகர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். அதுக்கு நமக்கு இந்த சீனில் சரின்றது அடுத்த சீனில் இது பண்ணா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒன்ஸ் இந்த சேதன்னா கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. மற்றபடி எப்பவுமே தான் நம்ம முன்னாடி நிறைய இடத்துல சொல்கிறேன், ஒரு கதை இவருக்காக பண்ணுறோம் அப்படின்னா இவர் சூட் ஆகிறோன்னா இவர் கிடைக்கலன்னா அடுத்த ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். அப்போது இன்னொருத்தருக்காக கொஞ்சம் அதை பட்டிங் டிங்கரிங்லாம் பார்ப்போம் இவர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட அந்த விஜய்ஸ் 50ன்றது வந்து ஷூட் பண்ணும்போது தெரியாது. அது ஷூட் பண்ணதுக்கு 1 வீக் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ தான் ரொம்ப பூஸ்டப் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக மம்தா மேம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஹாப்பி டு ஹேவ் யூ அகேன். தேங்க்யூ. ப்ளீஸ் கம்.